இது என்ன வீடியோ? vlog. என்னது vlog? ఇక్కడ ஹே டிஜிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன vlog அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து பண்ண போகிறோம். எஸ், பைக் எடுக்க போகிறோம். அது என்ன பைக்கு, நம்மளோட சொந்த பைக்கா இல்லை என்ன ஏது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து போக போக வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம அப்படியே பைக் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 48 மினிட்ஸ் ட்ராவல். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பைக்கை கலெக்ட் பண்ணுமோ. ஸோ போகிற வழியை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சண்டே விளாக் மாதிரி ஒரு ஃபன்னான விளாகா இருக்கும்னு நம்புறேன். வாங்க பார்ப்போம். டிஜிஸ், நம்மளை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நம்ம எவ்வளவு நாளும் கத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு, நம்ம பைக் எடுக்கணும் புலம்பாத நானும் இல்லை. ஸோ ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்படின்னா டெலிவரி பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்றோம் பாத்தீங்களா, ஒர்க் பண்ணிட்டு நிறையவே டைம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஊர்ல நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் நம்ம வந்து அந்த டைமை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஊர்ல வந்து ஸ்கில் டெவலப் பண்ணணும்னாலே கொஞ்சம் காசு தேவை. மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அது எப்படிதான் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மணி வந்து பிரச்சனையா இருந்துட்டே இருக்கும் அந்த ஒரு டைம். ஸோ அதனால சரி அதுக்காகவே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசை தெரியுமாங்க. அப்பா, இந்த பைக்கு சிபிடி எடுக்கிறதுக்கே 2 தடவை ஃபெயில் ஆகி 3ஆவது தடவை தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் நம்ம வந்து பைக், என்ன பைக் என்ன மாடல் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க பாருங்க. ஃபைனலி நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இன்னும் ஒரு 35 மினிட்ஸில் நம்ம அந்த பிளேஸ் போயிடுவோம். ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம்னு சொல்லலாம். நம்ம பைக்கை வந்து கையில் எடுத்து 2 வருஷம் நியர்லி ஆக போகுது. இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போகும்போது கொஞ்சமாக ஓட்டினேன், அவ்வளோதான். ரொம்பலாம் நம்ம ஃப்ரீயெல்லாம் ஓட்ட முடியல. ஸோ நம்ம பைக் வந்ததுக்கப்புறம் மாஸ்க் கட்டிடுவோம் டிஜிஸ். நமக்கு நிறையா பிளான் வச்சுருக்கேன் இதில். ஸோ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்து ஒரு விஷயம், ஒரு நியர்லி 7 to 8 monthsக்கு மேலே நான் நினச்சிட்டே இருந்தேன். பைக் எடுக்கணும், பைக்கில் வந்து vlog பண்ணணும், பைக்கில் டெலிவரி பண்ணணும், அப்படின்னு நிறைய நாள் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. எனக்கு வந்து உங்களை வந்து மகிழ்விக்கணும். ஏன்னா எனக்குள்ள பின்னாடி நடந்த எல்லா பிரச்சனையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு நாள் சொல்லணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிறையா பேர் வரணும். எனக்கு நீங்கள் நிறைய டிஜிஸ் நான் வந்து கெயின் பண்ணாதான் அதை சொல்கிறதுக்கு நான் எலிஜிபிள். ஸோ மிகப்பெரிய சம்பவங்க, அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே டிஜிஸ், எல்லாமே நடக்கிறதான் வாழ்க்கையில். பைக் ஒன்ஸ் கையில் கிடச்சதான் அப்படியே அவ்வளோதான், ஸ்வயங்கன்னு பறந்து வந்துடுவேன். எனக்கு பைக் ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ இன்னைக்கு நிறைவேற போகுது கன்ஃபார்ம். நான் ரொம்ப 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 நாள் கழிச்சு இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கேன். எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கங்க. என்ன தோணுதோ அது எல்லாமே எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் டிஜிஸ். ஓகே, நான் வளவலன்னு பேச வரல. நம்ம ட்ரெயினில் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பாய். வந்து சரியாகவே காட்ட மாட்டேங்குது. ஜிபிஎஸ் தப்பால் என் ஃபோனில் எதுவும் பிரச்சனை தெரியல. ஆக்சுவலாக ஜிபிஎஸ் இந்த சைடு இருக்குது. பட் ஆனால் நான் நேராக போனால் தான் அந்த பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகும். பார்த்தீங்களா, நடந்து போனோன்னா அந்த பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகும். நிறைய பேர் மேப் வழியாக போனவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுறது நேராக போனால் தான் ஆகுது. ஆனால் பட் ஜிபிஎஸ் இந்த சைடு காட்டுது. இந்த சைடு பார்த்தா செவரு தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியலைங்க. எனக்கு நான் அப்போ வந்து ஒரு நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கும். வாக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து 12 மினிட்ஸ் தான் காமிச்சது. அதுவே என்னால் போக முடியலங்க.
ஸோ ரொம்ப பசில்ஸ் மாதிரி இருக்குது எனக்கு. இந்த ஏரியாவும் புதுசாக, நான் இப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றேன். எல்லாமே ஆஃபீஸ் ரிலேட்டடான பெரிய பெரிய கார்ப்பரேட் எல்லாமே, கம்பெனி எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பசில்ஸ் மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. லெட்ஸ் see, நம்ம போயிடுவோம். டிஜிஸ் ஃபைனலி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏதோ ஒரு முட்டு சந்தில் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன் நீங்களே, இங்கேயும் முட்டு சந்தா, இங்கேயும் முட்டு சந்தா. ஸோ இதுவுமே முட்டு சந்தா தான் இருக்குது. ஸோ இதில் எப்படி வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது யோசிச்சு பாருங்க. சரி, எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இப்போ போயிட்டு பைக்கை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பறந்து போயிடுவோம். இங்கே பாருங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் டெலிவரிக்கானது தான் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து நம்ம நார்மலாக பைக்கு ஓட்டுறதுக்காகவும் நம்ம வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம வந்து சிபிஎக்ஸ் அப்படின்ற ஒரு மாடல் வந்து புக் பண்ணியிருந்தோம். எனிவே லெட்ஸ் கோ அண்ட் ஆஸ்க் தம். டிஜிஸ், நம்ம ஃபைனலி பைக்கை வந்து வாங்கிட்டோம். இதுதான் நமக்கான பைக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் எல்லாத்தையும் வீட்டுக்கு போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த சார்ஜை வச்சு தான் வீடு வரைக்கும் போகணும். ஸோ நமக்கு பைக்கு ஹோல்டர் கொடுத்துட்டாங்க, ஹெல்மெட் நம்ம வாங்கிட்டோம். பைக் வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஜிஸ். ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி வி காட் திஸ். பாய்.